நியூமராலஜிங்கிறது எழுத்துக்கு இந்த வேல்யூன்னு போடுறோம். அது ஏன் மற்ற மொழிகள்ல இல்ல? ஏன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதனுடைய கூட்டு ஏன் வேற எந்த மொழியிலையும் இல்லை? ஏன் ஆங்கில மொழியை தேர்ந்தெடுக்கோம்னாக்க கலியுகத்துல ஆங்கில மொழி தான் மேலோங்கி நம்பரை பொறுத்த வரைக்குமா நீங்க பாத்தீங்கன்னாக்க கெடுதல் தரக்கூடியதுன்னு தான் நம்ம பாக்குறோம். பட் நல்ல தன்மைன்னு கொடுக்க ஆரம்பிச்சதுனாக்க சனியை போர் கொடுப்பாரும் இல்லைங்கிற மாதிரி தான் கெடுபலன்களையோ சந்திக்கக்கூடிய சந்ததிகளால பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இருந்தாலும் அவங்க மூலமா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது செல்வ வரத்து எவ்வளவு இருந்தாலும் கூட இந்த செல்வத்தை வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இந்த எழுத்து உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்கிறது. எஸ்ல ஆரம்பிச்சு கூட்டு எண் 5 அப்படிங்கிறவங்க ஒரு மாதிரி தப்பிச்சிடுறாங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிடலாம். மிடில் கிளாஸா இருந்தாலும் கூட ஒன்றுங்கிறது ஏங்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஃப்ரெஷ் ஃப்ரம் தி நேச்சர். இந்த ஃப்ரெஷ் ஃப்ரம் தி நேச்சருங்கிறதுனால கல்லங்க உடம்பு இல்லாமல் இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க, எந்த கலையும் ஈஸியில் கற்றுக்குவாங்க. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்ரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் சயின்டிபிக் நியூமராலஜிஸ்ட் AK பாலசுப்ரமணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கமா, வணக்கம். வாழ்க வளமுடன். திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெயரியல் அதாவது நேம்ஸுக்கு நீங்க நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. லெட்டர் இந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை இப்படி இருக்கும், அந்த கூட்டு எண் எப்படி சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க. ஸோ அதை பத்தின முதல்ல ஒரு தகவல் சொல்லுங்க. வணக்கமா. இது நான் எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆக்சுவலாக எண்ணியல் நியூமராலஜிங்கிறது நம்பர் பேஸ்டுனாலே மேத்தமெட்டிக்ஸ் வந்துடும். மேத்தமெட்டிக்ஸ்னாலே சயின்ஸும் உள்ளே வந்துடும். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சயின்டிஃபிக் நியூமராலஜினே சொல்கிறேன் நான் இதுக்கு. ஏன்னா அறிவியல் பூர்வமாக அவங்கவுங்களும் செக் பண்ணிக்கிறதுக்காக நான் இதனுடைய அறிவுரையாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவு இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதனுடைய குருநாதர் யார்? இந்த நியூமராலஜின்னு நம்ம ஆங்கிலத்தில் குறிப்பிட்டாலும் இதனுடைய குருநாதர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்திய திருநாட்டில் தான் இருக்காங்க. அது நம்ம பகவத்பாதர் ஆதிசங்கரர் தான் இதுக்கு மூல குரு. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எப்படி நமக்கு தெளிவாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சௌந்தரிய லகரின்னு அவர் எழுதின புஸ்தகத்தில் 100 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 100 ஸ்லோகங்களில் ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் ஒரு பலச்சுருதின்னு கீழே எழுதியிருப்பாங்க. அந்த பலச்சுருதிங்கிறது அந்த நம்பரோடைய ஸ்லோகம் இருக்கு பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு 46 நம்பர் ஸ்லோகம், அதனுடைய பலச்சுருதி என்ன அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தை படிக்கிறவங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாகும். அப்பவே புத்திரப்பேறு பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லும் போது ஒவ்வொரு குறையை தீர்க்கும் போது இந்த கலிகாலத்தில் நமக்கு இருக்க இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை அப்பவே அவங்க கணிச்சு இது மாதிரி பிற்காலத்தில் ஏற்படலாங்கிறதுனால, கலியுகத்தில் ஏற்படலாங்கிறதுக்காக அவங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குறிப்பிடப்படுது. 46ங்கிற எண்ணு புத்திரப்பேறு உண்டாகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த 46க்கு ஏன் புத்திரப்பேறு அந்த ஸ்லோகத்துக்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் 45 குறிப்பிடல, 47 குறிப்பிடல, ஏன் 46 எக்ஸாக்டா 46ன்னு பார்த்தீங்கன்னாக்க, நீண்ட நாள் ஆராய்ச்சி பிறகுதான் தெரிஞ்சது மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை 46. ஸோ 46ங்கிற இந்த குரோமோசோம் எண்ணிக்கை இந்த 46ங்கிற ஸ்லோகம் படிக்கும் போது உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாக்டா நமக்கு சயின்டிபிக் ரீதியா அவர் அன்னைக்கே அதை கனெக்ட் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டியூஷன்ல அவங்க சொன்னதை நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே தான் கணித மேதை ராமானுஜமும் அதே தான். உங்களுக்கு அவர் சொன்ன இதெல்லாம் இப்ப நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு நம்ம தெளிவாகிக்கிறோம். ஸோ நம்மளுடைய அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதே 46ன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கையில 46ல 23 ஆணுடையது, பெண்ணுடைய 23. இந்த 23 நம்பரை பத்தி குறிப்பிடும் போதுமா முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராஜவசிய எண்ணுன்னு பேர், வசியம்னு சொல்லக்கூடியது, அதாவது அட்ராக்ஷன் அஃபினிட்டின்னு சொல்லக்கூடியது. இந்த 23ங்கிறது இந்த 23 அந்த அஃபினிட்டி இருந்தால் தானே ஒன்றிணைந்து ஒரு புதிய உருவாகுங்கிறதுனால தான் இந்த 23ங்கிறது அந்த அஃபினிட்டி எண்ணுன்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா XY குரோமோசோம்னு 2 இருக்கு. பெண்ணினுடைய முழுமையான பெண் உண்டு, முழுமையான ஆண் கிடையாது. உங்களுக்கு குரோமோசோம் படி நான் சொல்றது, முழுமையான பெண்ணுங்கிற போது XX குரோமோசோம்னு வந்துடும், முழுமையான ஆண் கிடையாது. ஏன்னா XYன்னு இருக்கு, அதுலயே X இருக்கு, பெண் தன்மை இருக்கு, ஆண் தன்மை இருக்கு. அதுதான் நம்ம இதுல தாயுமானவர்னு சொல்றது. இறைவனை தாயுமானவர்னு குறிப்பிடுறாங்க இல்லைங்களா? ஒரு பாதியை அர்த்தநாரீஸ்வரர், அதேதான். அந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமே நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஆண் பாதி பெண் பாதிங்கிறது XY குரோமோசோம். அதுதான் முழுமையான ஆணுடைய வடிவம். இந்த XYல பார்த்தீங்கன்னாக்க உடம்பு தாயுடையது, உயிர் தந்தையுடையது. இதுதான் விஷயம். அதில்
இந்த உடல்ங்கிறது எக்ஸ் குரோமோசோமு, உயிருங்கிறது ஒய் குரோமோசோமு. இதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆதி காலத்திலேயே நமக்கு தெளிவாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அதிலேயே பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய எண்ணிக்கை 1ஆம் நம்பரில் ஆரம்பிக்கிறது இல்லை, 0லேருந்து தான் ஆரம்பிக்குது. 0லேருந்து ஆரம்பிக்குது. இந்த 0வை கண்டுபிடிச்சதே நம்ம நாட்டு அறிஞர் தான். அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஆரியபட்டர் கண்டுபிடிச்சாரு. இவர் தான் வந்து 0 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. இதுலேருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகுது. அப்படிங்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 0ங்கிறதுமா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அது ராகுவோட எண்ணையும் குறிக்கும், ராகுவையும் குறிக்காது. பூர்வ கர்மாக்களை குறிக்கக்கூடியது ராகுன்னு சொல்லக்கூடியது. அது விநாயகரை குறிக்கக்கூடியது. விநாயகர் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவம் இருக்கும், மோதகம்னு சொல்லக்கூடிய 0 ரூப்ல இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளோட பேர் என்னமா? பூரணம். பூரணம். வெற்றிடத்துக்குள்ள ஒரு பூரணம். பூரணம்னா வெற்றிடமும் இருக்கு, பூரணமும் இருக்கு. அந்த இதுக்குள்ளேயே, அந்த சுழியிலேயே, அந்த சூன்யத்துக்குள்ளேயே பூரணமும் அதுக்குள்ளே இருக்கு. அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதோடைய எண்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடியது. 1 2 3 4 5 தொடர்ந்து எல்லை இல்லாது. அந்த இன்ஃபினிட்டி யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு சொந்தம். அதுவும் கேதுவோட கடவுளும், கேதுவோட குறியீடும் அவர் தான். அவருடைய அந்த குறியீடு இன்ஃபினிட்டி சிம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவருடைய வால்ல மேல மணி இருக்கு பாத்தீங்களா? மணி பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள்ல தான் இருக்கும். எல்லாமே சிம்பிள்ஸ் வந்து நம்ம இதுல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பாக. பூர்வீகமா பாத்தீங்கன்னா ராகு வந்து விநாயகரையும், அவருக்கு பாத்தீங்கன்னா மேலே இருந்து அந்த துதிக்கை கீழே தொங்கும், அதுவும் ஒரு விலங்கு ரூபமா இருப்பாரு. அதே மாதிரி நீங்க ஆஞ்சநேயர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரும் விலங்கு ரூபம் தான். அவருக்கு வந்து வால்ல இருந்து மேல போயிருக்கும். ஸோ அந்த சர்க்கிளை குறிக்கக்கூடியதுதான் இந்த 0 இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஒரு கூடுதலான தகவல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராமனுக்கு அணிஜர் ஆஞ்சநேயர், அவர் தான் சிம்பிள் ஆஃப் இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டி, த மேன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத ராமானுஜர் தான் எங்க வந்து கனெக்ட் ஆகி பாருங்க. ஸோ இவ்வளவு தூரமான அறிவியல் தன்மை நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்தாலே நம்ம நாட்டு அறிஞர்கள் தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் ஆங்கிலத்தில் உபயோகிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் வந்து நம்ம வந்து வேற எந்த மொழியிலையுமே நம்ம வந்து இந்த ஆங்கிலத்தை தானே தெரிவு பண்றோம். நியூமராலஜிங்கிறது எழுத்துக்கு இந்த வேல்யூன்னு போடுறோம், அது ஏன் மற்ற மொழிகள்ல இல்ல? ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதனுடைய கூட்டு ஏன் வேற எந்த மொழியிலையும் இல்லை, ஏன் ஆங்கில மொழியை தேர்ந்தெடுக்கோம்னாக்க கலியுகத்துல ஆங்கில மொழி தான் மேலோங்கி நிற்கும். அது ஒன்று. ரெண்டாவது, குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அதனுடைய வைப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்கிறதுனாலையும் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக. இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு, நம்பர் இருக்கு. இதை டோட்டல் பண்ணி தான் நம்ம நியூமராலஜிக்கலாக ஒரு வேல்யூ, உதாரணத்துக்கு ராஜான்னு போடுறோன்னு வைங்களேன், ஏக்கு 1, ஆருக்கு 2, ஏக்கு 1, ஜேக்கு 1, ஏக்கு 1 அப்படி வந்துடும். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6 அப்படின்னு வந்துடும். இந்த டோட்டல் நம்பரை கால்குலேஷன் பண்ணுறது, இந்த மெத்தட் படி தான் வந்து நம்ம நம்பருக்கு ஒரு லெட்டர்ஸுக்கு வேல்யூஸ் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னென்ன நம்பருக்கு இன்னென்ன மாதிரி ஆகர்ஷண சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்லி ஒரு எண் சொல்லுங்க, நம்ம நேயர்களுக்கு இன்னும் சுலபமா புரியுற மாதிரி. சரி, உதாரணத்துக்கு ஹார்லிக்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஹார்லிக்ஸ் நீங்க பாருங்க எவ்வளவு நாளா இருக்கு. இந்த உலகத்துல வந்து தெரியாத நபர்களே இருக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஹார்லிக்ஸ் உடைய டோட்டல் நம்பர் நீங்க பாத்தீங்கன்னாக்க 8ஆம் நம்பர்ல வரும். 8. ஆமா. ஆனா இந்த 8ஆம் நம்பர்ல வந்தா கூட 8ஆம் நம்பர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு கெடுதல் தரக்கூடிய நம்பர்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் இந்த ஹார்லிக்ஸுங்கிறது எவ்வளவு நாளா இருந்துகிட்டு இருக்கு, இந்த பேர் எப்படி நிலைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எழுத்துக்கள் தான் அந்த எண்ணுடைய நல்ல பக்கத்தையோ அல்லது கெடுதல் பக்கத்தையோ காட்டும். இப்போ உதாரணத்துக்கு 8ஆம் நம்பராக இருந்தாலும் கூட அதற்குன்னு சில நல்ல பக்கம் இருக்குது. அந்த நல்ல பக்கத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த எழுத்துக்கள் அமைஞ்சிருச்சுனாக்க அதனுடைய தன்மையெல்லாம் நீங்கள் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கெடுதல் தரக்கூடியதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் நல்ல தன்மைன்னு கொடுக்க ஆரம்பிச்சதுனாக்க சனியை போர் கொடுப்பாரும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சேரும். அது கொடுக்கறத யாருமே எந்த கிரகமும் நிறுத்த முடியாது, அந்த அளவுக்கு செல்வத்தை தரக்கூடியது அந்த எழுத்துக்கள் இந்த ஹார்லிக்ஸில் பொதிஞ்சிருக்கிறதுனால தான் அந்த பலன்கள் வந்து அது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த பிராண்டுக்கு நேம்ஸ் உருவாக்குறதும் வந்து அந்த கூட்டு எண் சேர்க்கை வச்சு தான் கூட்டு எண் சேர்க்கையும் அந்த எண்ணுக்கும் எழுத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு எண்ணுக்குமே பொருத்தமான நட்பு எழுத்துன்னு இருக்கு, எதிரி எழுத்துன்னு இருக்கு. என்னதான் 41ல நம்ம பேர் வச்சாலும் கூட அந்த 41ங்கிற நம்பருக்கு பொருத்தமான எழுத்து இருந்தால் தான், நட்பு ரீதியான எழுத்து இருந்தால் தான் அந்த முழு வீச்சு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி முடிவு. கண்டிப்பாக.
இப்போ வந்து இந்த லெட்டர்ஸை பத்தி சொல்றீங்க, அதாவது இந்த லெட்டர்ல பேர் ஆரம்பிச்சா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எஸ் அப்படிங்கிற எழுத்துல இப்ப பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு யார் யாருடைய பெயர் எல்லாமே எஸ் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குதோ அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்? இதுல வந்துமா நம்ம சொல்லக்கூடியது எஸ்ஸுங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் இதில் தான் இருக்கும். ஆமா, நிறைய நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்கூல்லே ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் நிறைய எழுத்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த எஸ் எழுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எஸ்ஸுங்கிற எழுத்து நல்ல எழுத்து தான் அது. இந்த எஸ் எழுத்துக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த எஸ் அப்படின்னாலே ஸ்னேக் வடிவத்தில் இருக்கும் அது. ஆமா, இந்த ஸ்னேக் வடிவங்கிறது சாதாரண வடிவம் இல்லை, நல்ல ஒரு பெரிய ஒரு எனர்ஜியான ஒரு வடிவம் அது. அதாவது எந்த விதிக்கும் கட்டுப்படாத எழுத்து இது எஸ், எஸ்ஸுங்கிறது. இந்த எஸ்ஸுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டாலர் சிம்பலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமா, குபேரனுடைய எண்ணுன்னு எழுத்துன்னு கூட சொல்லலாம், எஸ், எஸ் சொல்லலாம். இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா அவங்களால பணம் பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க முடியும். முடியும். இவங்க வந்து பூர்வீக சொத்துக்கள், தன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், இதெல்லாம் பணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த குறையும் வரப்போகிறது இல்லை. எங்கே குறை வரும் அப்படின்னா மெயினான ஒரு குறை ஒன்று வரும். என்னன்னா சந்ததிகள். ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போறது. முடியாது. சந்ததிகள் அப்படின்னு சொல்லும்போது சந்ததின்னு நம்ம எதை குறிப்பிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எங்கேருந்து ஆரம்பிக்குனாக்க சந்ததிகள் இருக்காது. குழந்தை பிறப்பில் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், சந்ததிகள் இருக்காது. அப்படி சந்ததிகள் உருவாகிறதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி சந்ததிகள் உருவாக்க வேண்டிய சூழல் இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னு இந்த காலத்தில் உள்ளது. அதே மாதிரி நீங்கள் எஸ்ஸுங்கிற எழுத்து உள்ளவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் உறவினர்கள் நட்புகளை செக் பண்ணுங்க. அப்படியே புத்திரர்கள் இருந்தாலும் கூட, புத்திரி அதாவது குழந்தைகள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு குழந்தை, அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு கண்டத்தையோ ஒரு கெடுபலன்களையோ சந்திக்கக்கூடிய சந்ததிகளால பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இருந்தாலும் அவங்க மூலமா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது எது செல்வ வரத்து எவ்வளவு இருந்தாலும் கூட இந்த செல்வத்தை வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஓகே, இது நீங்க பாத்தீங்கன்னாக்க இது நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ் எழுத்து உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி முடிவு. இது நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா. இதுதான் சயின்டிபிக் நியூமராலஜி. இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனும் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சொல்லும் போதுமா ஒரு சயின்ஸ்ல ஒரு முக்கியமான வேர்டு என்னன்னா எக்ஸப்ஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல். எக்ஸப்ஷன் ப்ரூவ்ஸ் தி ரூல். ஒரு ரூல் நீங்க சொன்னீங்கன்னா எக்ஸப்ஷன் காட்டி ஆகணும். கண்டிப்பா, அப்பதான் அந்த ரூல் வந்து செல்லுபடி ஆகும். இது வந்து சயின்ஸ்ல உள்ளது. அதே மாதிரி இவங்களுக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு. என்னன்னா அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்காங்கன்னு வைங்களேன், தப்பிச்சுக்குவாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா, செல்வம் வந்து ரொம்ப அதிகமா இல்லாம மிடில் கிளாஸா இருந்தாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. ஒன்று, நியூமராலஜிக்கலா பேர் நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு டோட்டல் நம்பர் 5லயோ 6லயோ 1லயோ இப்படி பேர் அமைஞ்சிருந்ததுன்னு வைங்களேன், அவங்க அதுலேருந்து தப்பிச்சுக்குவாங்க. இல்லைன்னா இது ரெண்டும் இல்லைன்னாக்க நான் சொல்றது வந்து பெரும்பாலும் 80%. நான் இப்போ உதாரணம் கேட்டேன்னா சரி, இப்போ செந்தில், சரவணன், நிறைய பேருக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாங்கிறது தான் என்னுடைய இது வந்து குறிப்பிடுறது எனக்கு பிடிக்காது. நான் குறிப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா குளோபலா உள்ளது இது. நீங்க வந்து வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கும் சரி, இது எந்த மதத்தினருக்கும் உள்ளதுதான், எந்த நாட்டினருக்கும் உள்ளதுதான். குறிப்பிட்ட அர்த்தத்தையோ பேரையோ சார்ந்தது இல்லை. எஸ்ல ஆரம்பிச்சதுன்னா அவர் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த விதி அவருக்கு பொருந்துங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எஸ்ல ஆரம்பிச்சு கூட்டு எண் 5 அப்படிங்கிறவங்க ஒரு மாதிரி தப்பிச்சிடுறாங்க இந்த பிரச்சனைகள். மிடில் கிளாஸா இருந்தாலும் கூட, அதாவது பணவரவு ரொம்ப இல்லாம, சேமிப்பு இல்லாம, ரொம்ப நல்லபடியா ஓரளவுக்கு வாழ்றவங்கள இது பாதிக்கிறது இல்லை. இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சீங்க. எப்பயுமே ஒரு ரூல் போடும்போது 80% அது ஒர்க் அவுட் ஆகும். 20% எக்ஸெப்ஷன். 80-20 ரூல்னு ஒன்று இருக்கு, பேரட்டோ பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். 80% நான் சொல்றது கண்டிப்பா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபர்டிலிட்டி அல்லது சந்ததிகளால் பிரச்சனைகள், சந்ததியே பிரச்சனை, சந்ததி அப்படின்னு போட்டு கேள்விக்குறி போட்டுடலாம். ஸோ இவங்களுக்கு தொழில் எல்லாம் எப்படி அமையும்? வேலையா தொழிலா? இதில் இவங்க நிறைய ஜெயிப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு தொழில், வியாபாரம் இதெல்லாம் நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகும். பண வரத்து நிறையா இருக்கும். ஸோ பண வரவு, தொழில், பிஸ்னஸ், சொத்து, வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும். சொத்து கூட, பூர்வீக சொத்தும் உங்களுக்கு தன்னை போல வந்து சேர்ந்துடும். எல்லாமே வந்துடும். அவங்கள்ட்ட இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த எஸ் எழுத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதாவது வச்சா குடுமி சிறைச்சா மொட்டைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அது இவங்களுக்கு கரெக்டாக. ஒருத்தரை பற்றி இன்னொன்று நல்ல அபிப்பிராயமாக சொல்லுவாங்க, இல்லை ஒரு கெட்ட அபிப்பிராயமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ரொம்ப பீக்கில் எக்ஸ்ட்ரீமாக லாபம் கிடைக்கும், அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்து போகும்.
ஸோ இவங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கும், நடுவில் கிடையாது. ஆமா. ஸோ அப்படிங்கிற பொழுது இந்த எஸ் எழுத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால, ஒன்று மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு கடவுள்கிட்ட வந்து நன்றி தெரிவிச்சிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நேரம் ஒரு நியூமராலஜிக்கலாக அந்த பேரை நல்லபடியாக அமைச்சிக்கங்கன்னு என்னுடைய அட்வைஸ் மாதிரி. சரி, அவங்களுக்கு எந்த கூட்டு எழுத்து என்ன அதிர்ஷ்ட எண்ணா இருக்கும்? இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டு எண் நல்லா பிறந்த தேதியை பொறுத்து 1, 5, 6, 9 அமைச்சிக்கலாமா? அமைச்சிக்கலாம். ஸோ அவங்க பார்ட்னரா வராங்கன்னா இந்த இந்த கூட்டு எண்ல இருந்தா இந்த அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இந்த எஸ்ல எழுத்து ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, எஸ் எழுத்துல முடிஞ்சாலும் இந்த இது இருக்கு. ஓ, எஸ்ல ஆரம்பிச்சு முடிஞ்சாலும் இதே முடிவு எழுத்து எஸ்ஸா இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். ஓகே. ஆரம்ப எழுத்து மட்டும் இல்ல, முடிவு எழுத்து. ஓகே, வேற ஏதாவது எழுத்துல ஆரம்பிச்சு எஸ்ல முடிஞ்சாலும் இதே பிரச்சனை தான் வரும். ஆமா. சரி, ஓகே. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, செக் பண்ணி. இவங்களுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ், அதிர்ஷ்ட கலர்ஸ் இது மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ பிறந்த தேதியை பொறுத்துமா ஒருத்தருக்கு ஒரு அதிர்ஷ்ட வர்ணங்கள்னு இருக்கு. இப்போ இவங்களுடைய பிறந்த தேதியை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். நம்ம அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேசிக்கலாம், தனியாகவே விரிவாக பேசிக்கலாம். இது இன்னொன்று அதிர்ஷ்ட சொல்லணுமே வந்து நம்ம அதை தனியாகவே பேசிக்கலாம், அது ஒரு தனி சப்ஜெக்டாக. ஸோ இது வந்து வெறும் பெயர் மட்டும் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு மக்களுக்கு வந்து எளிதில் வந்து அவங்க டக்குன்னு அவங்க பேரை செக் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக, ஒரு சயின்டிஃபிக் நியூமராலஜி மேல ஒரு ஆர்வம் வர்றதுக்காக நம்ம அதை சொல்லியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம எஸ் எழுத்தை பத்தி பார்த்தோம். அடுத்ததாக ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஏங்கிற பேர்ல வந்து நிறைய பேருக்கு பேர் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஏல ஆரம்பிக்கலாம், ஏல முடியலாம். இவங்களுக்கான குணாதிசயம் எதுல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஏங்கிற எழுத்துமா ஆரம்ப எழுத்து, எல்லாத்துலேயுமே ஆரம்பம் அதுதான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்க எழுத்துக்கள்ல ஆரம்பம் ஏ, எண்கள்ல ஆரம்பம் 1. இந்த ஏங்கிற எழுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க உலகத்திலேயே மூலப்பொருளான அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுவோட ஏ ஆரம்ப எழுத்து ஆ அப்படிங்கிறது தமிழ் எழுத்துல ஆ முதல் எழுத்து. ஆட்டம் அப்படிங்கிறதும் அதுவும் ஏ தான் ஆரம்ப எழுத்து. நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாத்துலேயும் முதலா வரக்கூடியது இந்த ஏங்கிற எழுத்து, முதலா வரக்கூடியது. இந்த எழுத்துக்கு இந்த எழுத்துல ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஆரம்ப எழுத்து, நிறைவு எழுத்து. இந்த எழுத்து நான் சொல்லும்போது அவங்க அப்பாவோட எழுத்தை குறிக்கலை. இப்போ உதாரணத்துக்கு இனிஷியல் எழுத்து, இனிஷியல் அப்படிங்கிறது, இனிஷியல்ங்கிறது ஃபர்ஸ்ட் வர்றது தானே, அந்த எழுத்துல இவங்களுடைய பேருடைய ஆரம்ப எழுத்து நிறைவாக முடியுது இல்லைங்களா, அந்த எழுத்து ஏன்னு முடியும் போது இவங்களுக்கு உண்டான பலன் என்னன்னா, இவங்க எவ்வளோ தூரம் நல்லவங்களா இருந்தாலும் சரி, இவங்களுடைய கெட்ட தன்மையை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இவங்களோட நெகட்டிவ் சைடை தான் பேசுவாங்க. இவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு. அவங்களுடைய நல்ல தன்மையெல்லாம் எல்லாம் பிரமாதமா இருக்கும். அதாவது வெள்ளை வெட்டியில ஒரு கருப்பு புள்ளி மாதிரி இருந்தால் அந்த கருப்பு புள்ளியை தான் நோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாத வெண்மையான அமைப்புள்ளவங்க. எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஒன்றுங்கிறது ஏங்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரெஷ் ஃப்ரம் தி நேச்சர். இந்த ஃப்ரெஷ் ஃப்ரம் தி நேச்சருங்கிறதுனால கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க, எந்த கலையும் ஈஸியில் கற்றுக்குவாங்க. இயற்கை வைத்தியம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இயற்கை வைத்தியத்தை தான் நம்புவாங்க. உலகம் முழுக்க போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. எல்லா அறிவும் ஃபியூச்சர் இன்டியூஷன் கூட அவங்கள்ட்ட இருக்கும், நல்லாவே இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட அவங்க நிறைய விஷயங்கள் கரெக்டா சொல்லுவாங்க இப்படிதான். ஆனா நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். கலை, அந்த மாதிரி கலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிட கலை, சிற்பக்கலை, சங்கீதக்கலை, ஆடல் கலை, பாடல்கள் எல்லாத்தையுமே எளிதில் கற்றுப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு எளிதில் லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா. மனிதன் வந்து முதல் முறையாக உருவாகும் போது இந்த லேர்னிங் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்கும் உள்ள நமக்கும் உள்ள ஆதிகால மனிதனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் லேர்னிங் கெப்பாசிட்டி. அவங்க எதையுமே லேர்னிங் கெப்பாசிட்டி புதுசாக கண்டுபிடிச்சி தங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்காக உண்டான ஒரு கெப்பாசிட்டி, அந்த எளிமையான கெப்பாசிட்டின்னு சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த 1ஆம் நம்பர்காரங்களுக்கு கள்ளங்கப்படப்பட்ட தன்மை இருக்கும், அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், எளிதில் எல்லாத்தையும் கற்றுக்கிடுவாங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும், பாதை வகுப்பாங்க. இதுதான் இப்படி தான் நடக்குங்கிறத இன்ட்யூஷன் பவரும் அவங்களுக்கு இருக்கும். இதில் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திருமணத்தில் ஒரு பிரச்சனை வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே தெரியும், இதன்படி தான் போகணும்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் வருகின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அது எப்படி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி சொல்லலாம், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அவங்க புதுசாக சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு கோபமும் பிடிவாதமும் உருவாகும். அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிடிவாதம் தான் ஒரு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிவாதத்தினுடைய தொடர் பிடிவாதங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, இட் லீட்ஸ் டு எண்ட் தி மேரிட்டல் லைஃப், கொண்டு செலுத்திடும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் பிடிவாதத்தை மட்டும் அவங்க மட்டுப்படுத்திட்டாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்கும். இவங்களுடைய தன்மை என்னென்னா, இவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும்
அடுத்தவங்கள்ட்ட நல்லதை எதிர்பார்க்காதீங்க, நல்ல கமெண்ட்ஸை எதிர்பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு பேசாம இந்த ஒன் வே டிராஃபிக் மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆமா. ஆப்போசிட்ல உங்களுக்கு கிடைக்குதான்னு ஆமா, எதிர்பார்க்க கூடாது. காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரி நீங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உண்டான விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நீங்க அது மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னாக்க, இயல்பா இருக்கிறது தான் எல்லாம் இருக்கிறது தான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுபட்டுக்கலாம் நீங்க. நிச்சயமா இவங்களுக்கான கூட்டு எழுத்து எண் என்ன மாதிரி இருந்தா இவங்களுக்கு கொஞ்சம் அது ஃபேவரபிளா பிறந்த தேதியை பொறுத்து நம்ம அமைச்சிக்கலாமா? அது அமைச்சுக்கலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு 1ஆம் நம்பர் எழுத்துக்கள் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 1ஆம் நம்பர் எண்கள் வர்ற மாதிரி. ம் இதுல 28 மட்டும் ஆகாது. 10, 19, 37, 46 அருமையா பொருந்தும். ஓகே. சோ இப்போ நீங்க வந்து இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு எண்கள் சொல்றீங்க. இப்போ பார்க்குற நேர்களுக்கு அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ அவங்களுடைய கூட்டு check எண் வந்து பண்றதுக்கு. எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு அந்த லெட்டர்ஸுக்கான எண்கள் என்ன அப்படிங்கறத நீங்க நல்லாவே நேர்களுக்கு சொல்லலாமா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நியூமராலஜிக்குன்னு ஒரு எழுத்துக்களுக்குன்னு ஒரு வேல்யூஸ் ஆமா. இருக்கு. அது தெரியல நமக்கு, ஒரு நிறைய பேருக்கு அது தெரியாது. தெரியாம இருக்கும். அதனால நம்ம அதை சொல்லிடலாம். பொதுவா வந்து எந்த எழுத்து எங்க வந்தாலும் அதோட வேல்யூ வந்து இந்த எழுத்து என்னதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. AIJQY ம். இந்த எழுத்துக்களுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ உண்டு. இப்போ ஒரு பேர்ல 2-3 வாட்டி அது ரிப்பீட் வந்தாலும் வந்தாலும் 1 1 ஒண்ணுதான் அது. 1ன்னு போட்டுக்க வேண்டியதுதான். சரி. அப்படி கணக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். AIJQY இதுக்கெல்லாம் 1. BKR இதுக்கெல்லாம் வந்து 2. CGLS இதுக்கெல்லாம் 3. DMT இதுக்கு 4. EHNX இதுக்கு 5. UVW இதுக்கு 6. OZக்கு 7. FP P ஃபார் பவர் ஓகே. இதுக்கு வந்து 8. 9ங்கிற எண்ணுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஏன் எழுத்து வடிவம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னதான் சேர்த்தீங்கனாலும் அந்த கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் நம்பர் சேரும்போது இப்போ 7ஆம் நம்பரோட 9ஆம் நம்பர் சேர்த்தீங்கன்னா 16ன்னு வரும். 6 1 7ன்னு திருப்பி வந்துடும். திருப்பி ஆமா. அதனால தான் இந்த 9ஆம் நம்பருக்கு எழுத்து வடிவம் கொடுக்கப்படலை. ஸோ 8 எண்களோட இது நிறைவடைஞ்சிருமா. ஸோ இதில் பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்கள் பேரில் இப்படி மாற்றி மாற்றி வரக்கூடிய ஒரே பேரில் 2-3 லெட்டர்ஸ் ரிப்பீட் வந்தாலும் சார் சொல்கிற எண்களை போட்டு நீங்கள் உங்களுடைய கூட்டு எண் வந்து கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லை, பெயர்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு புத்தகம் வந்து சார் வெளியிட்டிருக்காரு. எண்களை பற்றி, நியூமராலஜியை பற்றி வந்து அதிர்ஷ்ட பெயர் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்பரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அவர். அதே மாதிரி லெட்டர்ஸை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. எந்தெந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்ட எண்கள், அவங்க குணாதிசயம் என்ன, எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது விஜயா பதிப்பகம் மூலமாக நீங்கள் வந்து இந்த புக்ஸை வாங்கிக்க முடியும். சாரோட எல்லா விதமான எண்களை பற்றின ரகசியங்கள், அதே மாதிரி லெட்டர்ஸை பற்றின விஷயங்கள் இதில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறவங்க நிச்சயமாக அதை பார்த்து பயனடையலாம். இந்த ஒரு பதிவும் எல்லோருக்குமே வந்து ஒரு தேவையான பதிவு, அழகான ஒரு பதிவு. இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம். சந்திக்கலாமா? வணக்கம். வாழ்க வளமுடன்.